ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது அவரது இறுதி ஊர்வலமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடங்கி 2 மணி நேரமான நிலையில் அகரம் ஜங்ஷன் பகுதியில் ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சமயமணிவண்ணன். இப்போ இந்த இறுதி ஊர்வலத்தில் வழியில ஜான் பாண்டியன் அவர்கள் அஞ்சலி செலுத்திய காட்சிகளை பார்த்தோம். வேறு யாரேனும் முக்கிய பிரமுகர்கள் வழியில் அஞ்சலி செலுத்தினார்களா? அதை பற்றின விவரம் என்ன? தற்பொழுது அகரம் ஜங்ஷன் பகுதியில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும் பொத்தூர் சென்று சேர? முழுமையான தகவல்கள் என்ன சமயமணிவண்ணன்? வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலமானது தற்போது பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் நடைபெற்று வருகிறது. சுமார் 2 மணி நேரங்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த இறுதி ஊர்வலமானது தற்போதுதான் ஒரு 3 கிலோமீட்டர் அளவிலான தூரத்தை கடந்துள்ளது. தொடர்ந்து இன்னும் 21 கிலோமீட்டர் தூரமானது பயணிக்க உள்ளது. மொத்த 21 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க உள்ள சூழலில் தற்போதுதான் ஒரு 3-4 கிலோமீட்டரை இந்த இறுதி ஊர்வலமானது கடந்துள்ளது. வழி நெடுகிலும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்து மக்கள் அஞ்சலி செலுத்தி வருவதை சாலையின் இருபுறங்களில் நின்று அஞ்சலி செலுத்தி வரும் காட்சியையும் நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமல்லாது அவர் இறுதி ஊர்வலமாக செல்லும் வாகனத்துக்கு முன்பே ஜெய்பீம் என்ற கோஷத்துடன் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி ஒரு நடைபயணமாக ஒரு ஊர்வலமாக தற்போது புத்தூர் நோக்கி அவரது இறுதி ஊர்வலமானது சென்று கொண்டிருக்கிறது. இதனிடையே தற்போது பேப்பர் மில் சாலையில் உள்ள அகரம் ஜங்ஷனுக்கு, அதாவது அகரம் சந்திப்பிற்கு அருகே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஊருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். ஒரு மணி நேரம் ஒரு நிமிடம் அவர் அங்கேயே, அதாவது அவர் இறுதி ஊர்வலமாக செல்லும் வேனுக்குள் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்திய ஜான் பாண்டியன் அவர்கள் ஒரு நிமிடம் 2 நிமிடம் அந்த வாகனத்திலே இருந்து அமைதி காத்து தொடர்ந்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த வாகனமானது இங்கு அகரம் ஜங்ஷனை நோக்கி தற்போது புறப்பட்டு சென்றுள்ளது. தொடர்ந்து அகரம் ஜங்ஷனில் இருந்து ரெட்டேரி வழியாக தொடர்ந்து அடுத்து மாதவரம் சென்று பொத்தூர் நோக்கி இன்னும் பயணப்பட வேண்டிய தூரம் அதிக அளவில் உள்ள நிலையில் தொடர்ந்து இந்த பயணத்தை வேகமயக்கும் சூழலில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து வாகனத்திற்கு முன்பு உள்ள பாஜக பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்களையும் வேகமாக புறப்பட்டு செல்லும் பணியிலும் தொடர்ந்து போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஜான் பாண்டியன் மட்டுமல்ல, காங்கிரஸ் மூத்த தலைவருமான திருநாகேஸ்வர அவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அனைத்து இந்த ஊர்வலமானது தொடர்ந்து பொத்தூர் நோக்கி தற்போது பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த பேப்பர் மில் சாலையில் உள்ள அகரம் ஜங்ஷன் நோக்கி இந்த பயணமானது இன்னும் தொடங்காத சூழலில் அடுத்ததாக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் பயணிக்க உள்ள சூழலில் தொடர்ந்து இந்த பயணத்தை துரிதப்படுத்தும் பணியில் இங்குள்ள போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சமயமணிவண்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.